2 பேருக்குமே எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கு. இல்லன்னா அவங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும், ஸ்நாக்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா அப்படியே வந்து சுண்டல வச்சு குடுத்து அனுப்பிச்சுருவேன். சாப்ட்டுருவாங்க. ஒரு 10 மணிக்கோ, 10:30 மணிக்கோ தெரியல. பிரேக் விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு தான் போறாங்க. சரி டிஃபன் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு ரெடி பண்ணி குடுத்துருவேன். அவங்க வர்றதுக்குள்ள அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாம் வந்து ரெடி பண்ணிருவேன். கொஞ்சம் நல்லா ஈஸியாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸ்கூல் வந்து ஃபுல் டே வந்து வச்சுருவாங்க. லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அதுவரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருக்கலாம். காலையில வந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் வெளியில முடிச்சுட்டேன். கோலம் போட்டுட்டு விளக்கேத்திட்டேன். ஒரே ஒரு கப்பு பால் மட்டும் தான் இருக்கு. அது எனக்கு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த இஞ்சி, ஏலக்காய்லாம் தட்டி, வெல்லம் தண்ணிய வச்சு கொஞ்சம் காஃபி மாரி டீ தூள்லாம் போட்டு குடுத்துருக்கேன். இல்லாத டைம்ல அப்படிதான் போட்டுருவோம். ஏன்னா, இங்க காலையில வந்து கடை தொறக்க மாட்டாங்க. டைம் ஆயிடும். இருக்கிறத வச்சு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே வேலைக்கு போயிட்டாங்க. காலையில வந்து வேர்க்கடல சட்னி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோதும மாவு, ரவை போட்டு தோசை தான் ஊத்தியிருக்கேன். இப்போ வந்து மார்கழி மாசம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு இப்ப எந்திரிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கலாம். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நம்ம வந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுறது அவ்ளோ நல்லது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கிறவங்க பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். இவ்ளோ காலையில எந்திரிக்கணுமா? அப்படின்ற மாரி தோணும். ஆனா நம்ம தினமும் எந்திரிக்கும்போது பழகிடுச்சுன்னா அந்த கஷ்டமே தெரியாது. ஊர் சைட்லலாம் வந்து விடியற்காலைல வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஊர்லலாம் வந்து ரேடியோலாம் வந்து வைப்பாங்க. அந்த சவுண்டு கேட்டு தான் வந்து காலையில சாணிலாம் தெளிச்சுட்டு வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெருசா நல்லா போடுவாங்க. ஆனா இங்க சென்னையில வந்து பெருசாவுமே போடுவாங்க. வாசல் அவங்கவங்களோட வாசல் பொறுத்து இருக்கு. சின்ன கோலம் போட்டா கூட அழகா கலர் பொடிலாம் போடுவாங்க. நானுமே வந்து கலர் பொடி வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். இன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து கலர் பொடிலாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து குட்டியா கோலம் போட்டா கூட அதில கலர் பொடிலாம் போட்டா நல்லாருக்கும். ரோஷன் மித்தி அந்த அளவுக்கு கோலம்லாம் வந்து கலைக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் தைரியமாவே போடலாம். வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் போயிட்டு மளிகை சாமான்லாம் வந்து ஹோல்சேல் கடையிலேயே வாங்கிட்டாங்க. கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதனால வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். இது கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. இந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா சூப்பரா இருந்தது. ரோஷன் வந்து வெறுப்பேத்திட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க 2 பேருக்கும் நார்மல் ஐஸ். எனக்கு மட்டும் இந்த ஐஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்.